بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேர் அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ் அனைத்தையும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஏக நாயகன் அல்லாஹ்விற்கு உரித்தாக்கியவனாக ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவர் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரங்களை தங்கள் வாழ்க்கையில் ஏற்று நடந்த நல்ல தோழர்கள் தோழியர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் முஸ்லிம்கள் அறிஞர்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜுமா தொழுகையை நிறைவேற்ற இங்கே அமர்ந்திருக்கின்ற இங்கு வரக்கூடிய அனைவர்கள் மீதும் வல்ல நாயகின் ஒற்றா பெருந்தரனை என்றென்றும் என்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய கோடான கோடி மக்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் தேர்வு செய்யப்பட்ட மூமின்களாக முஸ்லிம்களாக வாழக்கூடிய நமக்கும் இறைவனை மறுத்து அல்லது பிறவற்றை கடவுளாக எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய அவர்களுக்கும் நமக்குமான வித்தியாசங்களிலே மிக பிரபலமான ஒரு வேறுபாடு என்னவென்று சொன்னால், அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தோடு அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும். அவருடைய நம்பிக்கை என்னதான், இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது லைஃப் இஸ் ஷார்ட், இந்த உலகம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம்தான், அதிலே நாம் எப்படி நாம் வாழுகிறோமோ அதுதான் இந்த உலகத்திலே நமக்கான வாழ்க்கை, அதற்கு பிறகெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடையாது என்பதாக அவர்கள் வாழக்கூடியவர்கள். இந்த உலகத்தை மையப்படுத்தியே அவர்களுடைய நோக்கம் இருக்கும். அவருடைய பொருளாதார தேடுதல், அவர்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, அவர்கள் என்னவெல்லாம் நினைக்கிறார்களோ அதையெல்லாம் இந்த உலகம் நம்முடைய அந்த தவணை முடிந்து விட்டது என்று சொன்னால் எல்லாம் முடிந்துவிடும். அதனால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து விட வேண்டும். நம் மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ, நம்மால் என்ன அதிக அளவு முயற்சி செய்ய முடியுமோ அதை இந்த உலகத்திலேயே நாம் சம்பாதித்து விட வேண்டும், நிறைவேற்றி விட வேண்டும், தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுக்குரிய சாதாரண யதார்த்தமான ஒரு எண்ணம். ஆனால் மோமின்களை பொறுத்த வரைக்கும் நமக்கான உண்மையான வாழ்க்கை என்பது நாம் எதில் ஈமான் கொண்டிருக்கிறோம், நாளை மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோடான கோடி மனிதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி மனிதன் வரைக்கும் எல்லாரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று திரட்டியே தீர்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்பாக நிற்கத்தான் வேண்டும். அல்லாஹ் அனைவர்களையும் விசாரிப்பான். நீ என்ன செய்தாய், என்னுடைய கட்டளைகளுக்கு நீ ஏற்று நடந்தாயா அல்லது அதை நிராகரித்து மாறு செய்து பாவம் செய்து என்னை மறுத்து வாழ்ந்தாயா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய விசாரணை என்பது சாதாரணமாக இருக்காது. அந்த விசாரணையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மால் நாம் செய்த தவறுகளை, பாவங்களை, குற்றங்களை மறுக்கவே முடியாத அளவு
நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்ததை ஏற்றுக்கொண்டு தான் இதற்குரியவர்கள் தான், நான் பாவம் செய்தவன் தான், நான் நரகத்திற்குரியவன் தான் என்று ஒத்துக்கொண்டு நரகம் செல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடப்போவதில்லை. அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்தையும் கொண்டு வருவான். நம்முடைய உடல் உறுப்புகளை நமக்கு எதிராக சாட்சியாக கொண்டு வருவான். நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் இதைத்தான் செய்தோம் என்பதை துல்லியமாக பதிவு செய்து அந்த புத்தகத்தை நம்மிடத்தில் கொண்டு வருவான். நீயே பழி என்பான். அதனால் அன்றைய தினம் என்பது அந்த ஏடுகள் நம்மிடத்தில் பேசும். நம்முடைய உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் அல்லாஹ்விடத்திலே. அப்படியான ஒரு தீர்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கித்தான் குற்றவாளிகளை தண்டிப்பான். இந்த மறுமை நாளை அல்லாஹ் விசாரிப்பான் என்ற அந்த விசாரணை மன்றத்தை எப்படிப்பட்ட இறைவன், மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, அவருடைய தீர்ப்பு என்பது நியாயமாக இருக்கும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, மாலிகி யௌமித்தீன் என்று சொன்னால் அதற்கு விளக்கமாக சொல்லுகிறார்கள், யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லிநஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவும் பிற ஆத்மாவுக்கு எந்தவித உதவியும் செய்யாத ஒரு நாள். அந்த நாள் தான் மாலிகி யௌமித்தீன், அந்த மறுமை நாள். அன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதமாக விசாரிப்பான். அப்ப இந்த நீதமான ஒரு விசாரணை நாளை, நாம் செய்ததை, நாம் உட்படுத்தியதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிக்கக்கூடிய ஒரு நாளை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் நமக்கு எதிராக சாட்சியங்களை கொண்டு நிறுத்தக்கூடிய அந்த நாளை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவனை மறுத்தவர்களுக்கு அல்லது கடவுள் நம்பிக்கையிலே மாற்று அபிப்பிராயம் உள்ளவர்களுக்கு இந்த ஒரு நம்பிக்கை இருக்காது. அவர்கள் இதிலே நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அதுதான் அவர்களுக்கும் நமக்குமான பிரதானமான வித்தியாசங்களிலே ஒரு ஈமானுடைய அர்த்தங்களில் ஒரு வித்தியாசமாக நாம் சொல்லிக் கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட விசாரணையிலே நாம் தன்னந்தனியாகத்தான் விசாரிக்கப்படும். எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கருவிலே தன்னந்தனியாக படைத்தானோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நாம் இறந்த பிறகு தன்னந்தனியாக அடக்கம் செய்யப்படுவோமோ, அதே போன்று நாளை மறுமையிலே தனிமையில் தான் விசாரிப்பான். அந்த விசாரணையிலே ஏராளமான அருள்கொடைகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு ஏராளமான 2 பெரிய அருள்கொடைகளை வழங்கி இருக்கிறான். அதை அவர்கள் ரொம்ப பொதுபோக்குத்தனமாக அலட்சியம் செய்கிறார்கள். அது ஸிஹா அல் ஃபரஹ், அது ஓய்வு மற்றும் ஆரோக்கியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்றைக்கு நமக்கு வழங்கப்பட்ட ஓய்வு, அந்த ஓய்வு நேரங்கள் என்பதும் ஒரு அருள்கொடை தான். அந்த அருள்கொடைகளை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எண்ணிலடங்காத அருள்கொடைகளை வழங்கி இருக்கிறான். அதை எண்ண வேண்டும் என்று சொன்னால் என்னவே கிடையாது, அந்த அளவுக்கு அருள்கொடை இருக்கிறது. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரதானமாக 2 விஷயத்தை சொல்றாங்க. ஓய்வையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான். அந்த ஆரோக்கியத்தை நீ எவ்வாறு அல்லாஹ்வுக்காக செலவழித்தாயா, அதே போன்று ஓய்வு நேரங்களை எப்படி நீ கழித்தாய், பாவமான காரியங்களில் கழித்தாயா, உனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய ஓய்வு என்பது ஒரு அருள்கொடை. அந்த அருளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனிமை என்கின்ற ஒரு சோதனையை தருகின்ற பொழுது, அந்த நேரத்திலே நீ தனிமையாக இருக்கின்ற பொழுது, பகலெல்லாம் பாடுபட்டு நமக்கென்று ஒரு நேரம் ஓய்வு கிடைக்கும். அது ஒவ்வொருத்தருடைய சூழலை பொறுத்து மாறுபடும். அந்த ஓய்வு நேரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனிமை என்ற ஓய்வு என்ற ஒரு விஷயத்தை நமக்கு தரும் பொழுது அதை நாம் எவ்வாறு செலவழித்தோம், அந்த ஓய்வு நேரங்களிலே கண்களுக்கு ஓய்வு கொடுத்தோமா, நம் உடல் ஆரோக்கியத்திற்கான ஓய்வை நாம் கொடுத்தோமா, அதே போன்று ஒரு குர்ஆன் ஓதுவதிலோ, அல்லாஹ்வினுடைய திக்ர்களை செய்வதிலோ, அல்லது அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை படிப்பதிலோ, மார்க்க கல்வியை கேட்பதிலோ இப்படியாக நாம் செலவழித்தோமா, அல்லது இந்த உலகத்திலே பாவம் செய்பவர்கள், தனிமையிலே பாவம் செய்யக்கூடியவர்கள் மூழ்குவார்களே, அது மாதிரியான பாவத்திலே மூழ்கி நாம் கழித்தோமா என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பான். அந்த நேரங்களை அல்லாஹ் விசாரிப்பான். அந்த நேரத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தை வீணடித்தாலும் அதையும் விசாரிப்பான். இந்த விஷயத்தை எல்லாம் நாம் கண் முன்னே வைக்க வேண்டும். நாம் மனக்கண் கொண்டு சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கக்கூடிய அருள்கொடைகளிலே ஓய்வை நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான். அப்படி விசாரிக்கக்கூடிய நாளிலே, அந்த மறுமை நாளிலே நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது நிறைய நன்மைகளை கொண்டு சொர்க்கம் செல்வதற்காக ஒரு மனிதர் வருவார். அவரை பார்க்கும் போது நாம கம்பேர் பண்ணி பார்ப்போம், நம்முடைய ஏடுகளை பார்ப்போம், அவரை பார்ப்போம், நிறைய நன்மை வைத்திருக்காரு,
அவர் சொர்க்கவாசியாக இருப்பாரோ என்றெல்லாம் நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு பெரிய மலை அளவுக்கு நன்மையோடு வருவார். அவரை நாம் பார்த்தால் நாம் என்ன முடிவு செய்வோம்? இவர் கன்ஃபார்மா சொர்க்கம் போயிடுவாரே, அந்த அளவுக்கு மூட்டை மூட்டையாக மலை மலையாக நன்மையோடு வந்திருக்கிறார், அதனால இவர் எப்படியா சொர்க்கம் பெறுவாரோ என்று நினைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனுடைய அந்த நன்மை அத்துணையும் என்று அழித்து விடுவான், ஊதி விடுவான். பரத்தப்பட்ட புழுதிகளாக தூசிகளாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார், ஒரு மனிதர் திகாமா மலையளவுக்கு நன்மையோடு வருவார், ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நன்மைகள் அனைத்தையும் ஊதி தூசிகளாக பரத்தப்பட்ட புழுதிகளாக ஆக்கி விடுவான் என்று. அப்ப சஹாபாக்கள் யார் அது? அப்படி அவருடைய பயத்தோடு ஆச்சரியத்தோடு பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இவர்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் யார் தெரியுமா? தியாமா மலையளவுக்கு நன்மையோடு வந்து சொர்க்கத்திற்கு போக வேண்டியவர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்துணை நன்மைகளையும் அழித்து அவரை தூக்கி நரகத்தில் வீசி விடுவார். அவர் யார் என்று சொன்னால், அவர் மக்கள் மத்தியிலே நல்ல அமல்கள் செய்தவர், மிகப்பெரிய நல்ல அமல்களை செய்தவர்கள், தொழுகைகளை உரிய நேரத்தில் தொழுதவர்கள், ஹஜ் உம்ரா போன்ற பெரிய பெரிய அமல்களை செய்தவர்கள், இரவு வணக்கங்களை இஹ்லாஸோடு செய்தவர்கள், நோன்பு வைத்தவர்கள், மக்கள் பார்வையிலும் சரி பார்வை இல்லாத நேரத்திலும் சரி தான தர்மங்கள் நல்ல செய்திருப்பார்கள். ஆனால் தனி நேரம் கிடைத்து விட்டால் அவர்களுக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சோதனையாக கொடுத்து விட்டால் அந்த தனிமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை பார்க்கின்றான் என்ற அந்த அச்சத்தை நீக்கியவர்களாக, அதனை மறந்தவர்களாக வரம்பு மீறி பாவமான காரியங்களை செய்து விடுவார்கள். அவர்கள் மக்கள் மத்தியிலே நல்ல அமல்கள் செய்வார்கள், ஆனால் விட்டால் ஒரு நேரம் கிடைத்து விட்டால், ஒரு ஓய்வு நேரம் கிடைத்து விட்டால் அந்த நேரத்திலே அல்லாஹ்வை மறந்து வரம்பு மீறி விடுவார்கள் சர்வசாதாரணமாக. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். தனிமை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதரையும் தனிமையில் தான் விசாரிப்பார். அவர்கள் அந்தரங்கத்திலே அவருடைய நிலை எப்படி இருக்கிறது, பகிரங்கத்திலே வெளிப்படையிலே அவருடைய அமல்கள் சிறந்ததாக இருக்கலாம், ஆனால் தனிமையான சூழல் என்று வரும் பொழுதுதான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்கும் பொழுதுதான் அந்த ஓய்வு நேரத்தை அல்லாஹ்வுக்காக செலவழித்தாரா அல்லது பாவமான காரியங்களிலே ஒரு இசையை கேட்டோ அல்லது ஒரு ஆபாசமான காட்சியை பார்த்தோ அல்லது வேற ஏதோ அல்லாஹ் தடுத்த ஒரு வரம்பை மீறக்கூடிய காரியத்திலோ ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு தனிமையாக ஒருவராக இருவராக அல்லது பலராக சேர்ந்து யாரும் பார்க்கவில்லை அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அச்சத்தை நீக்கிவிட்டு துணிந்து செய்துவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே அவர்கள் கொண்டு வரக்கூடிய மலை அளவு நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த விசாரணை நாளை ஒவ்வொருவரும் நாம் சந்திக்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஓய்வு நேரங்கள் என்பது, இந்த தனிமை என்பது, இந்த சந்தர்ப்பம் என்பது, அல்லாஹ்வுடைய சோதிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது ஒவ்வொருவரும் நிதானமாக, குறிப்பாக இந்த நவீன தொழில்நுட்ப யுகத்திலே, ஸ்மார்ட் போன்கள் அந்த யுகத்திலே வாழக்கூடிய சமகாலத்திலே நாம் ரொம்பவும் கவனம் எடுத்து, நாம் ரொம்பவும் அதை கவனம் எடுத்து நாம சிந்தித்து செயல்படக்கூடிய, நிதானமாக பக்குவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய, ஒரு இரையச்சத்தோடு பேணுதலாக நடக்கக்கூடிய ஒரு கால சூழலாக இது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதற்கான வாய்ப்பும் முகாந்திரமும் இன்று மலிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தனிமையிலே வரம்பு மீறக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மை சூழ்ந்து நம்முடைய கைக்குள்ளாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழலிலே நாம் அல்லாஹ்வை மறந்து ஒரு பாவமான காரியத்திலே நாம் மூழ்கிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் பதிவு செய்வார். அந்த நேரத்திலே நாம் எதையாவது ஒரு விஷயத்தை, தவறான விஷயத்தின் பக்கம் நம்முடைய பார்வையை செலுத்தினால் நம்முடைய கண்களை நமக்கு எதிராக சாட்சிக்கு கொண்டு வருவான். நம்முடைய நாவுகள் நமக்கு எதிராக பேசும், நம்முடைய மூக்கு நமக்கு எதிராக பேசும், நம்முடைய காதுகள் நமக்கு எதிராக பேசும், நம்முடைய விரல்கள் நமக்கு எதிராக பேசும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் ஒவ்வொருவருக்கும் விபச்சாரத்தினுடைய ஒரு பங்கை அல்லாஹ் எழுதிவிட்டார். அது தவறான பார்வை என்பது கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரமாகும், தவறான பேச்சுக்கள் என்பது நாவும் செய்யக்கூடிய விபச்சாரமாகும், தவறான விஷயத்தை செவியேற்பது காதுகள் செய்யக்கூடிய விபச்சாரமாகும்.
அதனை நோக்கி நடப்பது கால்கள் செய்யக்கூடிய விபச்சாரம். அதனை பிடிப்பது அல்லது அதற்கான முயற்சி எடுப்பது, தொடுவது நம்முடைய கைகள் விரல்கள் செய்யக்கூடிய விபச்சாரமாகும். பிறப்புறுப்புதான் அதை உறுதிப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும். ஒரு தவறான விஷயத்தை பார்க்கிறோம், ஒரு அந்நிய பெண்கள் நம் கண்களில் படுகிறார்கள் அல்லது ஒரு அந்நியார் நம்முடைய பார்வையிலே படுகிறார் என்று சொன்னால் உடனடியாக என்ன செய்யணும்? பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் பார்த்தால் அது சைத்தானுடைய பார்வை. அல்லாஹ் ரப்பல் சொல்கிறான், ஆண்களுக்கு சொல்கிறான், மூமினான ஆண்களுடைய பார்வைகளை தாழ்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று தாய்மார்களுக்கும் தனியாக சொல்கிறான், கொல்லில் முக்மினீன கொல்லில் முக்மினாத் யகுதுன்ன மின் அப்சாரிஹின்ன வயஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த கற்பு ஒழுக்கம் சிதையக்கூடிய இடம்தான் இந்த தனிமை. இந்த கற்பு ஒழுக்கம் மீறக்கூடிய இடம்தான் இந்த அல்லாஹ் தரக்கூடிய இந்த சோதனையான தனிமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓய்வை அல்லாஹ்வுக்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நன்மைக்காகவும் செலவிடுவதற்காகத்தான் தருகிறானே தவிர, ஒரு சோதனையாக தருகிறானே தவிர, ஒரு அருளாக தருகிறானே தவிர அதிலே பாவம் செய்வதற்கல்ல, அதிலே வரம்பு மீறுவதற்கல்ல, அதை கற்பொழுக்கத்தை சிதைப்பதற்கல்ல. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய மக்களை பார்த்து, மூமின்களை பார்த்து ஒரு உத்தரவாதம் கேட்கிறான். உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் உங்களுக்கு கேரண்டி, சொர்க்கம் உங்களுக்கு வாங்கி தருவதற்கு நான் கேரண்டி, நான் உத்தரவாதம் தருகிறேன். நீங்க எனக்கு 2 விஷயத்துல உத்தரவாதம் கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருவர் 2 தாடைக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த நாவையும், யார் ஒருவர் 2 தொடைகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த மர்ம உறுப்பான கற்பையும் பேணுவார்களோ, அதற்கு உத்தரவாதம் தருவார்களோ, அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று சொன்னார். மறுமையில எல்லாரும் நிக்கத்தான் போகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தீர்ப்பு என்பது ஒன்று சொர்க்கம், இல்லை என்றால் நரகம். இந்த 2 தான். நாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறோம், அதற்காக உழைக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் தந்த இந்த ஒரு ஓய்வை, ஒரு தனிமையை, ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு அருளை, அதை சோதிக்கக்கூடிய நேரத்திலே நாம் அல்லாஹ்வினுடைய வரம்புகளை மீறுகின்ற பொழுது, நம்முடைய கற்பொழுக்கத்திலே தவறுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா, எச்சரிக்கை செய்தார்கள். இதே விஷயத்தை அப்படியே மாற்றி போட்டு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனை அதிகமாக சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்வது அவனுடைய நற்குணங்கள் தான் என்று சொன்னார்கள். அதே போல மனிதனை அதிகமாக நரகத்திற்கு கொண்டு செல்வது அவனுடைய நாவும் அவனுடைய மர்ம உறுப்பும் சொன்னான். அவன் கற்பிலே தவறினால், அவன் நாவடக்கம் பேணாவிட்டால் அது நரகத்திற்கு கொண்டு போயிடும். அவன் கருத்தை பேணுவதற்கும் அவன் நாவடக்கத்தோடு வாழ்வதற்கும் உத்தரவாதம் இருந்தால் சொர்க்கத்திற்கு நான் கேரண்டி. ரசூலுல்லாஹ் சொன்னான். 2மே வெவ்வேறு செய்தி, ஆனால் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான், ஒரு கருத்து ஒன்றுதான். 2ஐயும் பிரிச்சு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நம்முடைய நாவடக்கத்தோடு நம்மை நாவை பேணி பாதுகாத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் தருகிறார்கள். அதே நாவை பேணாவிட்டால் அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதே போல முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஜும்மாவினுடைய தலைப்பினுடைய கருவாக இருப்பது, யார் ஒருவர் கற்பை மறைவிலே பேணுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் தருகிறார்கள். அதை மீறுபவர்கள் நரகத்தில் அது அதிகமாக கொண்டு போய் சேர்க்கும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த தனிமை நேரத்திலே நம்முடைய கற்பொழுக்கம் என்பது இறுதி நிலைதான். அந்த விபச்சாரத்தினுடைய உச்சகட்டம், பிறப்புறுப்பு உறுதிப்படுத்துவது என்பது இறுதி கட்டம் தான். அதனுடைய ஆரம்பம் எங்கே? நம்முடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும், நம்முடைய கற்புகளை பேண வேண்டும். இஸ்லாத்தினுடைய வரம்புகள் தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏராளமான எச்சரிக்கைகளை நமக்கு விடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தனிமையிலே வரம்பு மீறி, குறிப்பாக இந்த ஸ்மார்ட் போன் காலகட்டங்களிலே நாம கடுமையான ஒரு சவால்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். எளிதாக கற்பை பேணாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நாம் தள்ளப்படக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஒரு பயானை கேட்க வேண்டும் என்று யூடியூப் என்ற அந்த சமூக தளத்திற்குள் சென்றால் கூட அதற்கு முன்பாக ஒரு ஆட் வந்து நிற்கிறது. அதிலே அந்நிய பெண் அரைகுறை ஆடையோடு வந்து நிற்கிறார். அதிலே சொல்லக்கூடிய செய்தி ஆபாசமாக இருக்கிறது, பேசக்கூடிய வார்த்தைகள் ரசனையாக இருக்கிறது, அதிலே வீழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தை நாம தேடி எடுக்க வேண்டும் என்று கூகுள் என்ற அந்த சர்ச்சிங்கின் கூட போல அதிலே வரக்கூடிய ஆடும் அப்படித்தான் இருக்கிறது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலகட்டத்தில் நாம் மாற்றியிருக்கிறோம் என்பதை நாம் நிதானமாக சிந்தித்து விளங்கி பகுப்பாய்வு செய்ய வேண்டிய ஒரு களம் இது.
இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சமூக வலைதளங்கள் என்று வாட்ஸ்அப்கள், பேஸ்புக்குகள், இன்ஸ்டாகிராம் என்று யாரும் யாரையும் தனிமையிலே இலகுவாக சந்திக்க முடியும் என்கின்ற, என்ன வேணாலும் யாரையும் கண்ணை மண்ணை தூவிவிட்டு செய்ய முடியும் என்கின்ற ஒரு சவாலான, சிக்கலான, குழப்பமான ஒரு கால சூழலில் நாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கண்ணிலே மண்ணை தூவ முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு எதுவும் மறையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கிறான், யாரை அல்லாஹ் மன்னிப்பான் தெரியுமா? யாரை அல்லாஹ் மன்னிக்கிறேன் என்று சொல்றான் தெரியுமா? இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர். அல்லாஹ் சொல்றான், யார் மறைவிலே தன்னுடைய இறைவனை அஞ்சுகிறார்களோ, தனிமை என்ற நிலையிலே யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் மட்டும்தான் இருக்கிறேன், 4 சுவர் தான் இருக்கிறது, நானும் என்னுடைய ஸ்மார்ட் போனும் மட்டும்தான் இருக்கிறோம் என்ற நிலையிலே யார் என்னை ரப்பல் ஆலமீன் என்னை பார்க்கிறான் என்று அஞ்சுவாரோ லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர், அவருக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பும் நாளை மறுமையிலே மகத்தான பெரும் கூலி தருவதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இல்லைன்னா தூடான ஆக்குவான். நாம் எவ்வளவு நன்மை செய்தாலும் சரி. ஆக அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான, சவாலான ஃபித்னாவுக்குள்ளே காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இன்னும் பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு உதாரணமாக 2 பேரை சொல்றான். யார சொல்றான்? 2 பெண்மணிகளை, தாய்மார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அதுல ஒருத்தவங்க யார்? மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான், இம்ரானுடைய குமாரத்தி, அவருடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தங்கள் கற்பை பேணி பாதுகாத்துக் கொண்டார்கள். அவர்களை ஊர் உலகமே சேர்த்து அவருடைய கற்பை கொச்சையாக பேசிய பொழுதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுது பேச வைத்து நிரூபித்தான். ஆனாலும் அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒதுக்குப்புறமாக சென்றார்கள். அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன் கற்பை பேணி பாதுகாத்தார்கள். அவரிடத்தில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. மரியம், அதாவது ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும், இம்ரானின் மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்துல ஹைலைட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, கற்பை பேணி பாதுகாத்தார்கள். கற்பை பேணி பாதுகாப்பது என்பது தனிமையிலே அதற்கான சந்தர்ப்பம் இருந்தும் நான் அல்லாஹுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுவதால், அதற்கு தானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அழகிய வரலாறு என்று சொல்லுகிறான். அஹ்ஸனல் கஸஸ், அழகிய வரலாறு என்று சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பேசுகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் நம் எல்லோருக்கும் தெரியும். தனிமை. அல்லாஹ்வுடைய தூதராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். யாருடைய வீட்டில் வளர்க்கப்பட்டாரோ அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? அவரிடத்திலே தவறான முறையிலே அணுகிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லுவான் தெரியுமா அந்த சந்தர்ப்பத்தை? வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அவள் அவர் மீது மையல் கொண்டாள், அவரும் அவள் மீது என்ன செய்தார்? அந்த விருப்பம், அந்த நாட்டம் அவருக்கு ஏற்பட்டது. இல்லாம ரஹ்ம ரப்பி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவரை உறுதிப்படுத்தாவிட்டால் இன்னமன் நஃப்ஸுன் அம்மாரத்துன் பிஸ்ஸூ, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வாசகம், நிச்சயமாக உள்ளங்கள் என்பது பாவத்தை தான் தூண்டும். என்னுடைய உள்ளம் தூய்மையானது என்று நான் சாதிக்க விரும்பவில்லை. யார் சொல்லக்கூடிய வார்த்தை? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மனிதன் என்ற அடிப்படையிலே தனிமை என்ற அந்த சந்தர்ப்பம் வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்தான். இறையச்சத்தை அவர்கள் பேணினார்கள், அல்லாஹ்வை பயந்தார்கள். அதிலே நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இது மாதிரியாக தனிமையான நேரத்திலே யார் ஒருவர் அல்லாஹ்வை அஞ்சுவார், எல்லா சூழல்களும் இருக்கும். தனிமையிலே யாரும் யாரோடும் பேச முடியும். அப்படிப்பட்ட முகாந்திரம் இன்றைக்கு இருக்கிறது. யாருக்கும் வெளியே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய கைகளிலே, உலகம் நம்முடைய கைக்குள் இருக்கிறது. ஸ்மார்ட் போனாக இருக்கிறது, சோசியல் மீடியா ஆப்புகளாக இருக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய யாரும் யாரையும் பார்க்க முடியாத நிலை இருந்தும் அந்நிய பெண் நம்மை அழைப்பாள், நம்முடைய இன்பாக்ஸுக்கு மெசேஜ் வரும். அப்படி வந்தும் இன்னி அஹாபுல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. இது மாதிரி யார் பயப்படுவார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மன்னிப்பும் பெரும் கூலி என்று சொன்னமே. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வாழ்க்கை வசதிகளை இலகுவாக்கி அவர்களுக்கான நெருக்கடிகளை நீக்கி பரக்கத்தை ஏற்படுத்துவான். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். முன்பொரு காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, முன்னொரு காலத்திலே 3 மனிதர்கள்
மழைக்காக வேண்டி ஒதுங்குவதற்காக ஒரு மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு குகைக்குள்ளே போறாங்க, தஞ்சம் போகிறாங்க. மண் சரிவு ஏற்படுகிறது, மழை பொழிகிறது. பாறை என்ன செய்கிறது? உருண்டோடி வந்து அந்த குகையின் வாசலை மூடுகிறது. அப்ப அந்த பாறையை தள்ளுகிறார்கள். இவ்வளவு முயற்சித்து செய்தும் அதை தள்ள முடியல. 3 பேர் என்ன செய்யறாங்க? ஒரு மசூரா செய்யறாங்க, செய்து முடிவு செய்யறாங்க. அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுக்காக நாம் செய்த ஒரு விஷயத்தை நாம் ஒத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம், இது உனக்காக செய்வேன் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம் என்று ஒருவர் அந்த மசூரால ஒருவர் சொல்கிறார். அந்த அடிப்படையிலே 3 பேர் துஆ செய்யறாங்க. அந்த ஒருவர் துஆ செய்கிறார், என்னுடைய இறைவா, எனக்கு என்னுடைய உறவினரான ஒரு பெண்மணி இருந்தாங்க, அந்த பெண்மணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பெண்மணியோடு நான் வந்து திருமணம் முடிக்கவில்லை, அந்த பெண்மணியோடு தவறான முறையிலே நான் என்னுடைய ஆசையை தீர்த்துக் கொள்வதற்காக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அந்த பெண்மணி இடத்துல தவறான முறையில் நடந்து கொள்வதற்கு அந்த தருணத்தை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அவனுக்காக வேண்டி உழைத்து காசை சேர்த்தேன். அந்த பெண்ணை அடைவதற்காக, நெருங்குவதற்காக அந்த வாய்ப்பை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அந்த வாய்ப்பும் கிடைத்தது. அதற்கான பொருளாதாரத்தை நான் அவனிடத்திலே கொடுத்தேன். கடைசியாக அவளை நெருங்கக்கூடிய நேரத்திலே அவள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாள், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், இத்தகுல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாள். மறைவாகத்தான் இருக்கிறது, யாரும் கிடையாது, நீயும் நானும் மட்டும்தான், உலகத்துக்கு தெரியாது. இதை யாருக்கும் வெளிப்படுத்தவும் போவதில்லை, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் சொல்ல மாட்டேன், யாரும் பார்க்கல. ஆனால் நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற ஒரு வார்த்தையை அந்த பெண்மணி சொன்னால், நான் அப்படியே உன் மீது கொண்ட பயத்தினால் நான் என்ன செய்தேன்? ஏன்னா ஈமான் என்பது ஏறும் இறங்கும். ஆனால் அந்த நேரத்தில் இத்தகுல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டவன், அல்லாஹ் என்னை பார்க்கிறான், யார் பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ன, அல்லாஹ் பார்க்கிறான் என்ற ஒரு வார்த்தைக்காக நான் அப்படியே கொடுத்த காசு கூட வாங்காம என்று சொல்லிட்டேன். இது உன்மீது கொண்ட அச்சத்தினால் உண்மையாக நான் செய்திருந்தால் இந்த பாறையை நடத்து என்று சொன்னார். பாறை விலகியது, வெளியே வந்தாங்க 3 பேர். உலகத்திலே அவ்வளவு பெரிய நெருக்கடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்தான். அதனால மறைகளை அஞ்சுவது என்பது மிகப்பெரிய ஒரு வசீலாவாக இருக்கும். நம்முடைய நெருக்கடிகளை நீக்கக்கூடிய, நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கும். அதுவே நாம் எவ்வளவு அமல்கள் செய்தும் மறைவிலே அல்லாஹ்வை மாத்திரம் பயப்படாவிட்டால் நிச்சயமாக நாளை மறுமையிலே அந்த அமல்களை அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இது மாதிரியான சூழல்கள் என்பது, ஓய்வு என்பது, தனிமை என்பது, சந்தர்ப்பம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளாகவும் சில சோதனையாகவும் ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட சோதனைகளிலே அல்லாஹ்வை மறைவில் அஞ்சக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு வசியத்தை உங்களுக்கும் எனக்கும் செய்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தமிழகத்திலே இதே கோயம்புத்தூரிலே நடந்த சம்பவம் நம் எல்லோருக்கும் தெரியும். நாடு முழுவதும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கிறது. அப்படி முன்னாடி நெருங்கி வந்தீங்கன்னா வெளியே வரக்கூடியது, உள்ள உட்காந்துருப்போம். அப்ப இந்த பீலமேடு பகுதியில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அந்த ஒரு பெண்மணி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், தன்னுடைய ஆண் நண்பரோடு தனிமையிலே என்ன செஞ்சாங்க, 10 மணிக்கு மேலாக அந்த ஒதுக்குப்புறமாக வந்து பேச போறோம் சொல்லி வந்து உட்கார்ந்தாங்க. ஆனால் நடந்த விபரீதம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? இன்றைக்கும் அவர்கள் அதுல இருந்து மீள முடியுமா? இன்னைக்கு அவன் சொல்றான், அந்த ஆண் நண்பன் சொல்ற வெட்டுப்பட்டவர் சொல்கிறார், நான் அவளை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் அவருடைய போன அந்த கற்பு என்பது கிடைக்குமா? இதுல மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, வந்தவங்க கொலை செய்யாம விட்டுட்டு போனதான். அவன் அந்த பெண்மணிக்கு ஒரு வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்காங்க, அது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது எல்லாருக்கும் ஒரு பாடம். இது எங்க ஏற்படுகிறது? தனிமைதான். அவர்களுக்கு மதுரையில இருந்து படிக்க வராங்க. படிக்க வர்றவங்க படிப்பை மட்டும் கவனம் செலுத்தணும். இன்ஸ்டாகிராம் என்ற அந்த சமூக வலைதளத்துல தனிமையில மெசஞ்சர் அல்லது அந்த இன்ஸ்டாகிராம் மெசேஜ் ஆப்ல ஒரு ஆண் நண்பராக வருகிறார், அவரோடு மெசேஜ் செய்கிறார், சேட் செய்கிறார். பிறகு அது காதலாக அல்லது டேட்டிங்காக இப்படி மாறுகிறது. கடைசியில எங்க வந்து விபரீதத்துல முடிந்திருக்கிறது எல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மன் ஹஷியர் ரஹ்மான், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு மறைவிலே அஞ்சுவாரோ,
மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைப் வஜாஅ பிகல்பின் முனீப் உதுகுலூஹா பிஸலாம் ذلிகல் யௌமுல் உலூத். அல்லாஹ் சொல்கிறான், யார் ஒருவர் ரஹ்மானுக்கு மறைவிலே அஞ்சுவார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அவர்களுக்கு சலாம் உண்டாகும், அவர்களுக்கு சாந்தி உண்டாகும், நாளை மறுமையிலே அவர்களுக்கு சொர்க்கத்துக்குள்ள போக சலாம் அமைதி பெற்று நீங்க உள்ளே நுழைவுகள் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட கண்ணியத்திற்காக தான் நாம் இங்க வாழணும். நம்ம எதற்காக வாழணும்? அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கணும், அவனுடைய திருப்தியை பெறணும், அவனுடைய வணக்கமார்கள் வாயில சலாம் என்று நமக்கு சாந்தி உரைக்கப்பட்டு நாம உழைத்த உழைப்புக்கெல்லாம் பெருமதியாக சொர்க்கத்துக்குள்ள போகணும், நன்மக்களோடு இருக்கணும். அதற்காகத்தான் உழைக்கிறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில மத்தியிருந்து நோம்பு வச்சு உமரா போய் எல்லாம் பண்ணி கடைசியில இந்த ஸ்மார்ட் போன் என்ற ஒரு விஷயத்துல ஒரு சின்ன ஒரு சமூக வலைதளம் என்ற அந்த ஷைத்தானுடைய தூண்டுதல்ல ஒரு தனிமை என்ற அந்த சோதனையில நாம இப்படி சிக்கினால் அதனுடைய விபரீதம் என்பது பாரதூரமாக இருக்கும். விளைவு என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு அடியான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு அடியான் விபச்சாரம் செய்யும் பொழுது அல்லாஹ் கடுமையாக ரோஷப்படுகிறான். நான் ஏற்கனவே சொன்ன விபச்சாரம் என்றால் இறுதி நிலைதான் விபச்சாரம் என்பது அல்ல. தவறான விஷயத்தின் பக்கம் நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களுமே விபச்சாரம் தான். விட்டா அதுதான் அங்கதானே போய் முடியும். அங்க 10 மணிக்கு மேல தன்னுடைய அந்த இன்ஸ்டாகிராம் நண்பரோட அங்க என்ன வேலை, அங்க என்ன பழக்கம், அது ஏன் அந்த தனிமை? அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து பேச வேண்டியதானே. இப்படிதான் கொண்டு போ. தனிமையில உட்கார்ந்தா ஷைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அதாவது ஓனாய் வந்து ஆட்டு மந்தையில எந்த ஆடு தனியா நிக்குமோ அதை தான் அடிக்கும். அதே மாதிரி தான் ஷைத்தான் என்ன செய்வான், இந்த தனிமையில சிக்கிறவங்களை கரெக்டா பயன்படுத்துவான். அப்ப இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான இறையச்சத்தோடு பேணுதலோடு இருக்கிறதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இது மாதிரியான சூழல்களிலே நாம என்ன செய்ய, முதல்ல அல்லாஹ்வை பயப்படணும். ஆனாலும் நாம தவிர்த்து கொள்வதற்கான நடவடிக்கைகள் என்று பார்க்கும் பொழுது தனிமைகள் நமக்கு வந்து ஒரு சோதனையாக இருக்குதா, அல்லது தனிமையில நம்மை அறியாமல் பாவங்கள் செய்யக்கான ஒரு வாய்ப்புகளும் தூண்டுதலும் ஏற்படுகிறதா, உடனடியாக நாம் என்ன செய்யணும், ஒழு செஞ்சுட்டு தொழுதுட்டு அல்லாஹ் இடையே வந்து திருமறை குரான் அப்படி போயிருக்கு. அப்படி இல்லையா, அதுக்காக அது பக்கம் போக முடியல, அல்லது வேற எனக்கு தனிமையா இருக்கிறேன், செல்போன் நாளும் தான் தனிமையா இருக்கக்கூடிய சூழல் இருக்குது வந்தா இந்த ஸ்மார்ட் போனை விட்டு தூரப்போம். ஸ்மார்ட் போனை விட்டு ஒதுங்குங்க, அல்லது அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதுக்கு அதை வச்சு என்ன செய்ய, அதனால என்ன பயன் இருக்கிறது? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்மார்ட் போன், உங்களுக்கு ஜிபே தேவை அல்லது வேற ஏதாவது தேவை அப்படின்னு இருக்கும் போது அதுக்கு மட்டும் பயன்படுத்தணும். இந்த மாதிரியான சமூக வலைதளம் நமக்கு எதுக்கு? 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? பட்டன் போன்ல இருந்தோம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? போனே இல்லாம தானே இருந்தோம். இருக்கக்கூடிய பெரிய மூத்த சகோதரர்களா இருக்கிறீங்க, போன் இல்லாம இருக்க முடிஞ்சதுல, நம்மளால வியாபாரம் செய்ய முடிஞ்சதுல, சகோதரர்களை குடும்பத்தாரர்களை சந்திக்க முடிஞ்சதுல, ஏன் நமக்கு இன்னைக்கு முடியல? இன்னைக்கு அது இலகுவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர பாவங்களுக்கும் சித்திராக்களும் அதிகமாக இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, உத்தரவாதம் கேட்கிறாங்க. அதுக்கு தடையா வந்து நிக்குது. அப்ப அப்பேற்பட்ட ஒரு சித்திராவான இந்த சமூக வலைதளத்தை நாம இப்படி நன்மை செய்து சொர்க்கம் போகக்கூடிய நேரத்துல நம்ம நன்மை அழியணுமா? இது மாதிரியான உலகத்திலேயும் இழிவு. அல்லாஹ் பாதுகாக்கணும். வறுமைக்கு இதே நிலையில நாம் மரணித்தால் நம்முடைய நிலை என்னவா? உலகத்தினுடைய இழிவாக உலகத்துல முடிஞ்சிடும். அவங்க நம்பிக்கைப்படி அவனுக்கு மறு உலகத்துல நம்பிக்கை கிடையாது. ஆனா நாம எப்படி நம்பிக்கை இருக்கிறோம்? அதான் ஆரம்பத்துல சொன்ன, நமக்கும் அவர்களுக்குள்ள வித்தியாசமே மறுமை வாழ்க்கை தான். அதற்காக அமல்கள் செய்து கடைசியில அதை தூக்கி குப்பையில போடுற மாதிரியான ஒரு நிலை நமக்கு வரும் என்று சொன்னால் நாம ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த தனிமைகளை தவிர்த்து கொள்வதற்கான வழிமுறைகளை நாம் என்ன செய்யணும், ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் தனிமை இருக்குதோ அங்கெல்லாம் வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நம்ம பிஸியாவே வச்சிருக்கணும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். ஏதோ ஒரு குரான மனப்பாடம் பண்ணலாம், ஏதோ திக்ர் செய்யலாம், ஒரு டாஸ்க் வைங்க, உங்களுக்கு நீங்களே டாஸ்க் போடுங்க. இன்னைக்கு என்ன, நான் எப்படி பிஸியா இருக்கிறது, தனிமையை எப்படி தவிர்க்கிறது, அல்லது இது மாதிரியான ஆப்புகளை எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. டிஜிட்டல் வெல்பீயிங் சொல்லி நம்முடைய ஸ்மார்ட் போன்ல இருக்கு, அதுல பாருங்க. நான் இன்னைக்கு யூடியூப் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கேன், இன்ஸ்டா எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கேன், ஃபேஸ்புக் FB எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கேன், மெசஞ்சர் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப அதை வச்சு நீங்களே உங்களுக்கு நீங்களே மார்க் போடுங்க, கால்குலேட் பண்ணுங்க. அடுத்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு தனிமையான நேரம் எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்க இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணி, ஃபேஸ்புக் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு நாள் டிஜிட்டல் வெல்பீயிங் செட் பண்ணி பாருங்க. 8 மணி நேரம் உபயோகிச்ச போனே அன்னைக்கு 2 மணி நேரம் தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. வியாபாரத்துக்கு பேசுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த 6 மணி நேரம் உங்களுக்கு எங்க கிடைச்சிருக்கும் தெரியுமா? நன்மையான காரியங்கள் ஈடுபட்டிருப்பீங்க, குடும்பத்தோட நேரத்தை செலவழிச்சிருப்பீங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு நல்ல காரியம், அல்லது சும்மா ஓய்வுல இருந்திருப்பீங்க. உங்க உடம்புக்கு தேவையான ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம 6 மணி நேரம் 5 மணி நேரம் இப்படி நம்ம வீணாக்குறோம். நம்ம உடம்பை நம்ம கண்ணை நல்லா விசாரிப்போம்.
நிச்சயமாக விசாரிப்பாங்க. உன் ஓய்வை எப்படி நீ செலவழித்தாய், உன் ஆரோக்கியத்தை எப்படி செலவழித்தாய், நிச்சயமாக அல்லாஹ் விசாரிப்பாங்க. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து தூர விலகுங்க. பட்டன் போனுக்கு மாறுவதற்கான வழிமுறைக்கு மாறுங்க. அல்லது அதுல நமக்கு என்னென்ன தேவையில்லாத ஆப்ஸ் இருக்கிறதோ அதையெல்லாம் முற்றிலுமாக புறக்கணிங்கள். ஏனென்று சொன்னால் நன்மை என்று நாம் செல்லும் போது அதில் தனிமை என்று கிடைக்கும் போது சித்ராக்குள்ள சிக்கித்தான் இப்படி நம்முடைய நன்மைகள் எல்லாம் இழக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எதை சொன்னோமோ கேட்டோம் அதை புரிந்து தனிமையிலே அல்லாஹ் அஞ்சக்கூடியவளாக, மறுமையிலே அல்லாஹ்விற்கு அதிகமான வெகுமதிகளையும் பாவ மன்னிப்பையும் பெறக்கூடியவளாக, கற்பொழுக்கத்தை பேணி வாழக்கூடியவளாக அல்லாஹ் சொல்லுகிறான். முஸ்லிமான ஆண்களுக்கும் முஸ்லிமான பெண்களுக்கும் பிரிச்சு சொல்றான். சதக்கா செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சதக்கா செய்யக்கூடிய பெண்களுக்கும் என்று சொல்லிவிட்டு கற்பொழுக்கத்தை பேணக்கூடிய ஆண்களுக்கும் கற்பொழுக்கத்தை பேணக்கூடிய பெண்களுக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே கற்பொழுக்கத்தை பேண வேண்டும். கற்பொழுக்கம் பேணாவிட்டால் இப்படித்தான் நிலைமை முடியும். அதுவும் இதோடு மோசமாக முடியாது. நாளை மறுமையில் இதைவிட பெரும் நஷ்டமாக துர்பாக்கியமாக அமைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய அருள்படைகளை நாம் முறையாக பயன்படுத்தக்கூடியவர்களாக, அந்த ஓய்வு நேரங்களின் தனிமையும் அல்லாஹ்வுடைய வழியிலே அல்லாஹ்வை அஞ்சி முறையாக பயன்படுத்தக்கூடியவர்களாக பின்பற்றி வாழக்கூடிய பக்குவத்தையும் தௌஃபீக்கையும் வல்ல ரஹ்மான் தந்து அதன் மூலமாக நாளை நமக்கு மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் தருவானாக என்று கேட்டு, எதை சொன்னோமோ கேட்டோம் அதை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை உங்களுக்கு எனக்கும் அல்லாஹ் தருவானாக என்று நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.